கள்ளக்குறிச்சியிலேருந்து வரோம். எப்படி இருந்தது முகாம்? ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, கரெக்டாக இருந்தது. நாங்கள் வந்தோம், ரத்தம் டெஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இஜிசி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது கண் டெஸ்ட்டுக்கு போகிறேன். ரொம்ப இதாக இருந்தது. ஜனங்க தான் கொஞ்சம் ஒற்றுமை கொடுக்கல வந்து, மற்றபடி ஒர்க்கர்ஸ் எல்லாம் நல்லா க்ளீனாக பணி செய்கிறாங்க. நல்லா இருக்குது. ஆமாம் 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 ஆமாம். இது ஆமாம் ஆமாம் ஆமாம். அங்கெல்லாம் போனோம்னா ரொம்ப டைமிங் ஆகும், அப்புறம் அலையணும். இங்கே அப்படியே அவங்களாவே இங்கே போங்க அங்கே போங்கன்னு கரெக்டாக அவங்க வந்து ஆட்கள் வச்சு சிரமம் இல்லாமல் சொல்லிடுறாங்க. அது வயசானவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்கேருந்து போகிறவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்களே வந்து, அங்கே ஒர்க்கர்ஸ் க்ளீனாக பார்க்குறாங்க. நல்லா இருக்கு. எல்லாமே பரவாயில்ல, நல்லா இருக்கு. இது வந்து எங்களை மாதிரி எளிய மக்கள், நடுத்தரங்க, வயசானவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. இதை முதலமைச்சர் கொண்டு வந்தார் இந்த திட்டத்தை. இது ரொம்ப அவர் ஆசீர்வதிக்கணும் கடவுளை. இன்னும் அதிகமா அவர் இந்த மாதிரி முகாம்களை ஏற்படுத்தி ஜனங்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு கொடுக்கணும். ஏன்னா இது முக்கியம். அதுதானே, ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியம் இருந்தால் மட்டும் போதாது, நல்ல கல்வி தர வேணும். இது கொடுத்துட்டாங்கன்னா நாடு செழிக்கும். அது முதலமைச்சர் எண்ணுகிறது நல்லது. அவர் அப்படியே செய்யட்டும். நான் அதை வரவேற்கிறேன்.